ஹலோ காஸ்மிக்ஸ். எனக்கு இன்னைக்கு ஒரு செம்ம கியூரியஸான ஒரு திங்கிங் வந்துச்சு. அதுக்கு நான் ஆன்சர் எனக்கு கிடைச்சிருச்சு. பட் அதுக்கு முன்னாடி சில விஷயத்த சொல்லிடலாம். இன்செக்ட்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன்ஸ், பிளானட், ஸ்டார்ஸ், சோலார் சிஸ்டம், நம்ம கேலக்சிக்கே கூட அழிவுன்னு ஒன்று இருக்கு. ஆனால் நம்ம ஸ்பேஸோட ஒரு அரக்கனான நம்ம ஸ்பேஸோட ஒரு அரக்கனான பிளாக் ஹோல்ஸ்க்கு அழிவுன்னு ஒன்று இருக்கு. அப்படி அழிவு இருந்தாவது எப்படி அழியும்? ஒருவேளை மெல்ட் ஆகியா, இல்லை வேற ஏதாச்சும் பிளாக் ஹோல் ரெண்டும் ஒன்று மோதிக்கிட்டு சாகுமா? இதை பற்றி தான் எனக்கு நிறைய கொஸ்டின் வந்துச்சு. ஓகே, இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது தான் நிறைய விஷயம் தெரிய வந்துச்சு. பட் இதை பற்றி தெரிஞ்சுக்க முன்னாடியே பிளாக் ஹோல் அதோட ஃபுல் ஸ்டோரியை பற்றி பார்க்கலாம். எப்படி உருவாச்சு, எங்கேருந்து உருவாச்சு, இந்த தியரி எப்படி கிரியேட் ஆச்சுன்றதை பற்றி எல்லாத்தையும் பற்றி ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிட்டு வரலாம். இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1915 ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவரோட ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரியை பப்ளிஷ் பண்ணாரு. அப்போது ஃபர்ஸ்ட் ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி மூலமாக ஐன்ஸ்டீன் செம்ம பிரபலமானார். அதுக்கப்புறம் சில சயின்டிஸ்ட்லாம் அந்த ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி மூலமாக ஒரு அதிக மாஸ் இருக்கிற ஒரு நிறை ஸ்பேஸில் அது தன்னை கொலாப்ஸ் பண்ணிக்கும் போது அது ஒரு பிளாக் ஹோலாக மாறும். இது ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இது சயின்டிஸ்ட் மத்தியில் பரவலாக பேசப்பட்டுச்சு. அதாவது நம்ம ஏகத்தில் எல்லா சயின்டிஸ்ட் மத்தியிலும் பேசப்படுது. பிளாக் ஹோல் அப்படின்ற ஒன்று இருக்குமா, இருந்தால் எப்படி இருக்கும், அதை நம்மளால பார்க்க முடியுமா, அதுல இருந்து லைட் கூட மிஸ் ஆக முடியாதுன்றப்போ அதை எப்படி நம்மளால பார்க்க முடியும்? நிறைய கொஸ்டின் வந்துச்சு. இந்த ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி மூலமா இந்த பிளாக் ஹோல்ன்ற ஒரு தியரி கண்டுபிடிச்சதை நம்ம ஐன்ஸ்டீன் போய் சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்னா, பிளாக் ஹோல் அப்படின்ற ஒன்று இருக்க சான்ஸ் இல்லைன்னு ஐன்ஸ்டீனுமே இதை ஒத்துக்கல. ஸோ ஐன்ஸ்டீனே சொல்லும் போது மற்ற சயின்டிஸ்ட் எல்லாம் இவருக்கு சப்போர்ட் பண்ணி கண்டிப்பா இருக்க சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் மோஸ்ட் ஆஃப் த சயின்டிஸ்ட் அந்த பிளாக் ஹோல் இருக்குன்றத நம்பினாங்க. பிகாஸ் ஐன்ஸ்டீனோட ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரியே பிளாக் ஹோல் இருக்குன்றத ப்ரூவ் பண்ணுது. ஸோ அதனால நிறைய பேர் 1915க்கு அப்புறம் நிறைய ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்ச டீடைல்ஸை கலெக்ட் பண்ணி 1967ல ஒரு எக்ஸ்ரே டெலஸ்கோப் மூலமா ஒரு பிளாக் ஹோல் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. சைக்னஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு பிளாக் ஹோல். பட் இந்த பிளாக் ஹோல் அப்போ கன்ஃபார்ம் பண்றாங்க. அதாவது அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டார் அந்த பிளாக் ஹோலை சுத்தி வந்துச்சு. ஒரு அதிக நிறையுள்ள ஸ்டார் எதை சுத்தி வருதுன்னு அவங்க பார்க்கும்போது அங்க ஒரு பிளாக் ஹோல் இருந்திருக்கு. அந்த பிளாக் ஹோலை அந்த ஸ்டார் சுத்தி வந்திருக்கு. அது மூலமா அங்க ஏதோ ஒரு அதிக மாசுள்ள நிறைய இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. அது பிளாக் ஹோலா இருக்க சான்ஸ் இருக்குன்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. ஏன்னா இந்த எந்த ஒரு வெளிச்சமும் இல்லை. பிளாக் ஹோல் அதிகமா வெளிச்சத்தை வெளிப்படுத்தாது. அதோட அக்ரசன் டிஸ்க்ல தான் வெளிச்சம் இருக்கும். பட் அதுவுமே ஒரு அதிகமான வெளிச்சத்தை வெளிப்படுத்தாது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு அதிக மாசுள்ள ஒரு நிறையுள்ள ஒரு பொருள் இருக்கும். அதனால தான் ஸ்டார் அதை சுற்றி வருதுன்னு சொல்லிட்டு ஒரு தியரட்டிக்கலாக கண்டுபிடிச்சாங்க. அண்ட் 1917 அதை கன்ஃபார்மும் பண்ணாங்க. பட் அப்போ இருக்கிற அந்த டெக்னாலஜி மூலமாக அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கான எவிடன்ஸ் ரெடி பண்ணுறாங்க. பட் ஃபோட்டோ கிடைக்கல. பட் இருந்தாலும் பிளாக் ஹோல் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு அப்பயே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அந்த ஃபோட்டோ இல்லாத இன்னும் கொஞ்சம் தரங்களாக தான் இருக்கு. பட் இருந்தாலும் 1917 அது இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அப்போ சும்மா இருக்க முடியாதடா. ஐன்ஸ்டீன் அதை என்னதான் நம்பாம இருந்தாலும் 1970க்கு அப்புறம் ஐன்ஸ்டீனே ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போச்சு, பிளாக் ஹோலை பத்தி இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணாங்க. பிகாஸ் பிளாக் ஹோல்ன்றது ஒரு பெரிய டிபேட் ஆகமாச்சு. லைக் சயின்டிஸ்ட் மத்தியில் பிளாக் ஹோல்ன்றது ஒரு பெரிய கான்செப்ட். அப்படி இருக்கும்போது எல்லா சயின்டிஸ்டுமே அதை ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஆஃப்டர் கொஞ்ச நாள் போகுது, கிட்டத்தட்ட ஏப்ரல் 10, 2017 ஃபர்ஸ்ட் டைம் பிளாக் ஹோலோட ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த பிளாக் ஹோலோட பேரு M87. அதுக்கப்புறம் தான் இன்னும் நிறைய விஷயம் நடந்துச்சு. அதாவது அடுத்து M87க்கு அப்புறம் சஜிட்டீரியஸ் A நம்ம கேலக்ஸி ஒரு பிளாக் ஹோலை மையமாக தான் வச்சு சுத்தன்றதை கண்டுபிடிச்சாங்க. அண்ட் நிறைய விஷயத்தை கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது பிளாக் ஹோலையே 4 டைப்ல சொல்லுவாங்க. ஸ்டெல்லார் மாஸ் பிளாக் ஹோல், மேசிவ் பிளாக் ஹோல், சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல், அல்ட்ரா சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல், அப்புறம் ஸ்டூபிட்லி அல்ட்ரா சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் 10618. அந்த பிளாக் ஹோலை பற்றி சொல்லணும்னா அது மைண்ட் ப்ளோவிங். கிட்டத்தட்ட இந்த பிளாக் ஹோலை பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட நம்ம கண்டுபிடிச்சதுல செகண்ட் பிக்கஸ்ட் பிளாக் ஹோல் இதுதான். ஃபர்ஸ்ட் இடத்துல ஃபோனிக்ஸ் A இருக்கு. ஃபோனிக்ஸ் A அதெல்லாம் பேசவே முடியாது. ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. 10618 தான் நம்ம கண்டுபிடிச்சதுல ஒரு மான்ஸ்டர்னு சொல்லிட்டு வந்தோம். பட் ஃபோனிக்ஸ் Aன்றது 100 பில்லியன் சன் மாசஸ் கொண்டது. அப்படி யோசிச்சு பார்த்தாலே மைண்ட் ப்ளோவிங்காக இருக்கும். அப்படி ஒரு செமையான பிளாக் ஹோல்.
பட் இருந்தாலும் ஏன் நான் 10618 பற்றி சொல்கிறேன்னா, பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் ஆச்சரியப்பட்ட பிளாக் ஹோல்ஸில் 10618 தான். ஏன்னா நான் கேட்டுட்டா இவ்வளோ ஒரு பெரிய பிளாக் ஹோல் இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவ்வளோ பெரிய பிளாக் ஹோல் சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. அது இந்த 10618 இருந்த பிளாக் ஹோல் மட்டும் இல்லை, இது ஒரு குவாசரம் கூட. இதோட வெளிச்சம் ஒரு கேலக்ஸி வெளிப்படுத்துகிற வெளிச்சம் அளவுக்கு வெளிச்சமாக இருக்கும். அதோட அக்ரசன்டிஸ்கில் கேஸ் டஸ்ட்னு எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு அதிகப்படியான ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இது மூலமாக அதிக வெளிச்சமாகும். இது ஒரு கேலக்ஸியை வெளிப்படுத்துகிற வெளிச்சத்தை வெளிப்படுத்தும். அப்படிப்பட்ட இந்த 10618 சாகுமா? ஐ மீன் பிளாக் ஹோல்ஸ், இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அழிக்கிற பிளாக் ஹோல்ஸ், அதுக்கு அழிவு இருக்கு. மேபி அது அழிய சான்ஸ் இருக்கு. அழிஞ்சா எப்படி அழியும்? இதுக்கு தான் ஹாக்கின்ஸ் ரேடியேஷன் தியரி அப்படின்ற ஒன்று ஹாக்கின்ஸ் ஒருத்தவர் பப்ளிஷ் பண்ணுறாரு. அவர் பப்ளிஷ் பண்ணாருன்னு தெரியும், பட் எப்போ பப்ளிஷ் பண்ணுறான்னு தெரியல. பட் whatever, நமக்கு அந்த தியரி தான் முக்கியம், எப்போ பப்ளிஷ் பண்ணான்றது முக்கியம் இல்லை. ஸோ ஹாக்கின்ஸ் ரேடியேஷன் தியரி, இந்த தியரி மூலமாக என்ன சொல்லுதுன்னா, ஒரு பிளாக் ஹோல் இருக்குன்னா அதோட ஹீட் மூலமாக குவாண்டம் லெவலில் நடக்கிற டிஃப்ரென்சஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ் அண்ட் ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி ரெண்டையும் சேர்த்து ஒரு ஸ்மூத்தான ஒரு தியரி கிரியேட் பண்ணும்போது எப்பயுமே குவாண்டம் லெவலில் பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் நெகட்டிவ் எனர்ஜி எப்பயுமே ஹீட் இருக்கிற இடத்துல ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகும்போது அதில் வர்ற அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவை தனக்குள்ள பிளாக் ஹோல் எடுத்துக்குது, பாசிட்டிவை வெளியே துரத்துறது. இது மூலமாக என்ன ஆகுனா, கொஞ்சம் கொஞ்சமாக நெகட்டிவை இழுத்து அதிக ஹீட் ஆகி காலப்போக்கில் அதோட மாஸ் ரொம்ப குறைஞ்சு அதுவும் அழிஞ்சிடும். ஐ மீன் அழியத்து எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மாஸ் குறைஞ்சு ஒரு லெவலுக்கு மேலே அதோட கிராவிட்டி ஃபுல் அதிகமாகிடும். அதான் அந்த கிராவிட்டியை தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு போகும்போது அது கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ வாட் ஐம் சேயிங், பிளாக் ஹோல்ஸ் அழியுமானா? கண்டிப்பாக அழியும். எல்லாத்துக்குமே ஒரு அழிவுன்றது இருக்குது. அப்படி பிளாக் ஹோல்ஸுக்கும் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் எப்போ அழியும்னா, நம்ம சஜிரியஸ் ஏ அப்படின்ற நம்மளோட கேலக்சியில் இருக்க ஒரு மையத்தில் இருக்க ஒரு பிளாக் ஹோல், மேபி அந்த பிளாக் ஹோல்னால தான் நம்ம கேலக்சியே ஒரு பிடிச்சி வச்சிருக்க மாதிரி சொல்லலாம் இந்த பிளாக் ஹோல். அப்படிப்பட்ட ஒரு பிளாக் ஹோல் 10க்கு பக்கத்தில் 83 0 போட்டிங்கன்னா இவ்வளோ வருஷம் ஆகும் அழிகிறதுக்கு. ஸோ அந்த கேலக்ஸி அப்படின்னும் போது 10618, அந்த கேலக்ஸி 10க்கு பக்கத்தில் 96 0 போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுதான் அதோட கடைசி நாளாக இருக்கும். 96 0, 10க்கு பக்கத்தில் 96 0. லிட்டரலி இட் வாஸ் அமேசிங் கைஸ். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். Cosmic, stay peace of your life. Bye bye.